இப்போ தான் சிவகார்த்திகேயனோட மதராசி பார்த்து முடித்தோம். ஏஆர் முருகதாஸ் வந்து அவருடைய மூவியில் எடுக்கிற மேஜிக்கை வந்து லூஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். சாரி, நீங்கள் வந்து அவரோட ஃபேனாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். அனிருத்தோட மியூசிக் வந்து ரொம்ப அனிருத்தா மியூசிக் இதுக்கு போட்டாருன்ற மாதிரி இருக்குது. ஏன் வந்து எதுவுமே ஜெல் ஆகலை. அதாவது ட்ரெய்லர் வந்து பியூட்டிஃபுல்லாக ட்ரெய்லர் எடுத்துட்டாங்க. அதை பார்த்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம உள்ளே வரும்போது இது வந்து ஒரு ஆக்ஷன் இருக்குது, அதிகமான வைலன்ஸ் இருக்குது. ஆனால் மெகா சீரியல் மாதிரி சம்மந்தமே இல்லாமல் கதை போய்கிட்டே இருக்குது. அதில் ஒரு லவ் ட்ராக்கை ஃபிட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. எதனால வந்து அவங்களுக்கு ஃபினிஷிங் பண்ண தெரியலையா, இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு டிஸ்கனெக்ட் இருக்குது. சிவகார்த்திகேயன் நம்ம வந்து அமரன் படத்தில் பார்த்துட்டு ஒரு மைண்ட் செட்டில் உள்ளே வரதுனாலையோ என்னமோ இன்னும் நம்மளுக்கு வந்து டிசப்பாயிண்ட், கொஞ்சம் லெட் டவுன் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வருது இந்த படம் பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வல் வரும்போதே இதுக்கு மேலே இன்னும் என்னடா சொல்ல போகிறீங்கன்ற மாதிரி ஒரு இடத்த கொண்டு போய் நிறுத்தி ட்ரை பண்ணாங்க. அப்புறம் கடைசியில் கண்ணா பின்னான்னு ஒரே குத்துக்கொலான்னு பயங்கரமான சண்டை. ஸோ இது குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து பார்க்குற படம் கிடையாது. ஆக்ஷன், அந்த போலீஸ் எல்லாம் வராங்க, ஆக்ஷன்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா தான் எடுத்திருக்காங்க. மூவி மேக்கிங் ஸ்டைலும் நல்லா தான் எடுத்திருக்காங்க. ஆனால் கதையே இல்லை. இப்போ நம்ம ஆசைப்பட்டு ஒரு தோசை சாப்பிட போகிறோம், அந்த தோசை வேகலைன்னா எப்படி இருக்கும்? சாப்பிடணும்னு வந்துருச்சு, உட்காந்துட்டோம், சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், ஆனால் தோசை வந்து வேகலை. ஸோ ஆனால் சாப்பிட்டு முடிக்கணும், அப்படி இருந்தது இந்த படம். எஞ்சி போகவும் முடியல, சாப்பிடவும் முடியல, சந்தோஷமாக இருக்கவும் முடியல. ஓடிடியில் பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் வேணால் தேட்டரில் போய் பார்க்கலாம். மற்றபடி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த படத்தில்.